வணக்க மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ, இன்னைக்கு மகாநதியில பார்த்தீங்கன்னா, காவேரியோட அம்மா, அவங்க அக்கா 2 பேருமே அம்முவ கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா, அம்மு வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருக்கோம். ராதா பாட்டி மொபைல்லேருந்து கால் பண்றேன். அப்பா மேல கோவமா இருக்கேன். எங்க அம்மாவோட ஃபோட்டோ வந்து ட்ரால வச்சிருக்காரு. அத எடுக்க போம்போது பார்த்து திட்டி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயுமே விட மாட்டேங்கிறாரு. ரூம்லயே அடைச்சு போட்டுருக்காரு. ஸ்கூல்லயும் விட மாட்றாரு. உங்க வீட்டுக்கும் விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசும். அதனால அவங்க காவேரியோட அம்மாவும், அவங்க அக்காவும் வந்து அம்முவ வந்து கூட்டிட்டு போறதுக்காக வருவாங்க. விஜய் வந்து சண்டை போடுவாரு. "அதெல்லாம் விட முடியாது. உங்க அம்மா காவேரியோட ஞாபகம் வரும் அவளுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணி, "உன் மேல வெறுப்பு தான்ப்பா வரும் இந்த மாரி பண்ணிட்டு இருந்தேன்னா, தயவுசெய்து அனுப்பி வை" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "ஒரு நாள் மட்டும் வேணா அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிப்பாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, காவேரி பார்த்த மாப்பிள வந்து திடீர்னு வந்து "நீ யாரோ, நான் யாரோ, நீ வந்து என்னை ஏமாத்த பார்த்துருக்க. அந்த கல்யாணம்லாம் நின்று போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டு போயிட்டாரு. உடனே காவேரி வந்து, "இதுக்கெல்லாம் காரணம் அம்முவோட அப்பா தான்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திட்டிக்கிட்டு இருக்கோம். "நீங்க சொன்னதுனால தான் அவர் வந்து கல்யாணத்த நிறுத்திட்டு போயிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு, விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே சிரிப்பாவே சிரிச்சுட்டே இருப்பாப்ல. அப்பாடா! நம்மளுக்கும் ஒரு வகையில கல்யாணம் நின்றுச்சுடா அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மு வந்து காவேரி வீட்டுக்கு போறாங்க. கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்த கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.